உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக WWW என்பதாக ஒர்க், வெல்த், வெல்ஃபேர் என்ற 3 வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், நலத்திட்டம் என்ற அடிப்படையில் இது உருவாகி இருப்பதாக ப. சிதம்பரம் மேடையில் பேசியிருந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட காங்கிரசின் தலைமை அலுவலகத்திலிருந்து அவர் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நம்ம நேரலையில பேசியிருந்தோம். அவையெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறதா? அம்சங்களை முதல்ல பட்டியலிடுங்க, நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். 48 பக்கங்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த தேசிய கல்வி கொள்கை அப்படின்றதுதான் மிக கடுமையான முறையில தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த புதிய கல்விக் கொள்கை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும், எதிர்க்கக்கூடிய மாநில அரசுகளோட சேர்ந்து கலந்தாலோசிச்சு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா அரசு வேலைகளுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரியுடன் சேர்ந்த ஒரு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதி வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தபட்சம் பெண்கள் தங்கி வேலை செய்யக்கூடிய விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. மிக முக்கியமா 8வது அட்டவணையில இன்னும் கூடுதலான மொழிகள் சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில மாநில அரசுகளுடன் இணைந்து வேலை செய்வோம். இது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒட்டி இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் தேசிய நீரோட்டம் சார்ந்த அறிவிப்புகள் இருந்தாலும் கூட மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது தமிழ்நாடு எதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஐடி வெளியேறக்கூடிய 30% பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாம இருக்கு. அதனால அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரியான இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப் மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்படும். இப்ப இருக்கக்கூடிய வரி முறையில டாக்ஸேஷன்ல ரிஃபார்ம்ஸ் நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா டைரக்ட் டாக்ஸஸ் கோட் அப்படின்ற புதிய முறை, நேரடி வரி விதிப்புல புதிய கொள்கை அப்படின்றது கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு அக்ரிகல்ச்சரல் விவசாய பொருட்களுக்கான எந்த ஒரு பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி அப்படின்றது வரம்புக்குள் வராது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பழங்குடியினர் இப்படின்னு ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியா இந்த 48 பக்கங்களை கொண்ட விரிவான ஒரு தேர்தல் அறிக்கையில முக்கியமான அம்சங்கள் வெளியாகி இருக்கு. ப. சிதம்பரம் குறிப்பிட்டது மாதிரிதான் ஒர்க், வெல்த், வெல்ஃபேர் அப்படின்ற 3 விஷயங்கள் அடிப்படையில் இப்ப இந்த 48 பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அம்சங்கள்ல நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அது இந்த 3 ஒர்க், வெல்த், வெல்ஃபேர் இதுல எதையாவது ஒண்ணு டச் பண்ணி தான் நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கையை முழுமையா படிச்சு பார்த்து அதன் அடிப்படையில மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நியாயத்துக்கான தேர்தல் அறிக்கையா தான் நாங்க இதை தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் அத்தனை தளங்களுக்கும் எடுத்து செல்லப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சமும் வந்திருக்கு திலகவதி. அதாவது ரோஹித் வெமுலா சட்டம் ஹைதராபாத்ல பல்கலைக்கழகத்துல சக மாணவர்களுடைய துன்புறுத்தலால கொல்லப்பட்ட, தற்கொலை செஞ்சு கொண்ட அவருடைய பெயர்ல கல்வி நிலையங்கள்ல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாவதை தடுக்கும் வகையில ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா நிரஞ்சன், பல்வேறு அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 புதிய கல்விக் கொள்கையாகட்டும், நீட் ஆகட்டும், அது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி காங்கிரஸ் நீங்க உங்களுடைய
தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் மக்களிடம் நிச்சயமாக சென்று சேர வேண்டும் அப்படின்ற அம்சங்களை நீங்க பட்டியலிடுங்க சார். கண்டிப்பா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எந்த மாநிலத்திற்கு போனாலும் மாநில சுயாட்சியை பற்றி பேசி வருகிறார். ஒரு காலங்களில் நடந்த தவறுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசக்கூடியவர். ஆகவே நீட் ஆகட்டும், நீட் வேண்டாம், அந்த மாநிலத்திற்கு தேவை என்றால் நீட்டை வைத்துக் கொள்ளலாம், தேவையில்லை என்றால் விலக்கு அளிக்கலாம். புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஒரு மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதை திணிக்க கூடாது என்ற பற்றியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்று வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கும் பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். பட்டதாரிகளுக்கு மட்டுமல்ல டிப்ளமோ ஹோல்டர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற ஏழை எளிய பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 30 லட்சம் ஒன்றிய அரசின் பணிகளை உடனே நிறைவேற்றப்படும். அந்த பணிகள் எல்லாம் 50 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சாவித்ரி பூலே அவருடைய பெயரில அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதிகள் கட்டப்படும் அப்படி என்றும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு, சுகாதாரம், சமூக நலம், இப்படி பல அம்சங்களை கொண்ட மேனிபெஸ்டோவாக இதை அளித்திருக்கிறார்கள். மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு அளிப்போம் வருடத்திற்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெண்களுக்கென்று, விவசாயிகளுக்கென்று, தொழிலாளர்களுக்கு என்று, இளைஞர்களுக்கு என்று தனியாக பிரித்து அளித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடையாக, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். இதை வரவேற்க தகுந்தது, நாடே வரவேற்கிறது. நன்றி. நன்றி திரு செல்வபெருந்தகை, இணைப்பில் வந்து பேசியதற்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.